Welcome everyone. So in this video, we are going to see how to clear prelims 2025. So prelims is around the corner. நம்ம கேம் சேஞ்சர் படம் பார்த்துருப்போம், 12th ஃபெயில் படம் பார்த்துருப்போம். அந்த படத்துல வந்து நம்மளும் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியுமே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு நம்ம இன்ஸ்பயர் ஆயிருப்போம். அப்படி ஆகுறதுக்கு வந்து ஒரு கேட் கீப்பிங் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஸோ இஃப் வி கிளியர் த ப்ரிலிம்ஸ் வி கேன் ஷியர்லி அச்சீவ் அவர் ட்ரீம். ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சர் படத்துல ராம்சரண் சாரோட போட்டோ, அடுத்து 12th ஃபெயில் அந்த படத்தோட போட்டோ வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் புஷ்பா 2 போட்டோ ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ப்ரிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணேன். அந்த 11 ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி தான் 2023 ப்ரிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 107 மார்க் வந்து பாத்தீங்கன்னா என் கட் ஆஃப் கிளியர் பண்ணேன். ஜென்ரல் கட் ஆஃபே வந்து பாத்தீங்கன்னா 75.41 தான். பட் நான் அதை விட வந்து பாத்தீங்கன்னா 37+ மார்க்ஸ் வந்து நான் அதிகமாக எடுத்து வந்து பாத்தீங்கன்னா 25+ சம்திங் மார்க்ஸ் அதிகமாக எடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் கிளியர் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்க்கு இந்த வருஷம் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கவங்க அவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்து ஷேர் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் யாராவது உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு உங்க பசங்க வந்து யாராவது ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்காக இந்த வருஷம் அப்பியர் ஆக போறாங்கன்னா அவங்க இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத உங்க பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த வருஷம் 2024 அதாவது லாஸ்ட் இயர் 2024 ப்ரிலிம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நான் கிளியர் பண்ணிட்டேன். பட் மார்க் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் ஒரு ஆக்சுவல் ஸ்கோர் மார்க் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ 2024 ப்ரிலிம்ஸ்ல ஆக்சுவல் மார்க் என்னன்னு எனக்கு தெரியாது. பட் நான் கிளியர் பண்ணிட்டேன். அதோட ரோல் நம்பரும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன். எப்படி 2024 ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணேன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் நான் கிளியர் பண்ணேன். ஸோ 2023 2024 ரெண்டுக்குமே ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நம்ம 2024 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பரை எக்ஸாம்பிளா வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா நான் சொல்லி தர போறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் வந்து கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த புஷ்பா 2 படம் எதுக்கு வச்சேன் அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஸ்லைடு வரப்போ உங்களுக்கு புரியும். புஷ்பா 2க்கும் 2024 ப்ரிலிம்ஸ்க்கும் என்ன ஒரு லிங்க் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் 3 ஸ்ட்ராட்டஜிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சர். அது என்னென்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பேபி ஸ்டெப்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜியா வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்ணிட்டு போகலாம். லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் ஆன்சர் பேப்பர், அதாவது கொஸ்டின் பேங்க் மாதிரி கொடுப்பாங்க. ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்க்கு. ஸோ அதை வந்து எப்படி நம்ம பக்காவா யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு என்னோட ஓன் 2024 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பரே வந்து பாத்தீங்கன்னா போட்டோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் வச்சிருக்கிறேன். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போகலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜி ஐ ஃபாலோடு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணணும்னா லாஸ்ட் 5 இயர் ப்ரிலிம்ஸ் பேப்பரா நீங்க கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி ஆகணும் 2019 to 2024. ஏன்னா 2019 போஸ்ட் 2019 வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பேட்டர்ன் ஹேஸ் சேஞ்சுடு. ஸோ அது என்னென்ன பேட்டர்ன் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றதையும் வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸும் வெயிட்டேஜ் எவ்வளவு போட்டிருக்காங்க அப்படின்றதையும் வந்து நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அது போக அந்த பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் மாடுலேஷனே வந்து பாத்தீங்கன்னா வேரி ஆகும். அது எப்படின்றத அனலைஸ் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணியே ஆகணும். உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 2023 பிலிம்ஸ் 2024 பிலிம்ஸ்ல சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ் பாருங்க. சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ என்விரான்மெண்ட் அண்ட் ஜியாகிரபி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 மார்க்ஸ் கிட்ட வந்து 30 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ என்விரான்மெண்ட் 15, ஜியாகிரபி 18, அதே மாதிரி இங்க என்விரான்மெண்ட் 14, ஜியாகிரபி 16. ஸோ இது ரெண்டே வந்து பாத்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணாலே கிட்டத்தட்ட 30 மார்க்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. பாலிட்டி வழக்கம் போல அதே 15 வந்திருக்கு. எக்கனாமி அதே வெயிட்டேஜ் தான். ஸோ ஹிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா அதே வெயிட்டேஜ் தான். ஓவரால் வெயிட்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேரி ஆகல. பட் அந்த சப்ஜெக்ட்ஸ்குள்ள சில நிறைய ஏரியாஸ் இருக்கு. சில ஏரியாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கேட்டாங்கன்னா அடுத்த வருஷம் வேற ஏரியா வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம ஜியாகிரபி என்விரான்மெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா நம்ம வந்து ஒன்னா தான் கம்பைன் பண்ண போறோம். அப்படி இருக்கப்ப 30 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இதே மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்க ஓனா வந்து நீங்க அனலைஸ் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஓன் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க டிவைஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அது. செகண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுட்டு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரை எடுங்க. எடுத்துட்டு அந்த ஏரை வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு வந்து நம்ம எப்படி எழுதுவோம் 2 hours டைம் கொடுத்து நம்ம எழுதுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டினை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடியேவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுட்டு ஒரு ஆக்சுவல் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுற மாதிரி வந்து நீங்க எழுதுங்க. அதை எப்படி எழுதணும் என்னன்றதையும் வந்து அந்த வீடியோல லாஸ்ட்ல சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு உங்க ஸ்கோரை வந்து அனலைஸ் பண்ணுங்க. அதுல வந்து உங்க அக்யூரேசி ரேட் என்னன்றது தெரியும். அக்யூரேசி ரேட் எப்படி கால்குலேட் பண்ணணும்ன்றதையும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல சொல்லி லாஸ்ட் ஸ்லைட்ல வரும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்க் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்க எந்தெந்த இடத்துலலாம் தப்பு விட்டீங்க, எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுட்டு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு 2024 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா
இந்த ஒரு கொஸ்டின் வந்த 4 ஆப்ஷன்ஸ் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஒர்க் அட்ரிபியூட்டட் டு த பிளேரைட் பாஷா. பாஷா அப்படின்ற ஒரு பிளேரைட் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒர்க் பண்ணிருக்காருன்னு கேக்குறாங்க. இந்த 4 ஒர்க்ஸ்ல வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்சிஆர்டி புக்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா டீடைல்டா அதுவும் கிடையாது, அவ்வளவா கிடையாது. ஸோ நான் ஃபைன் ஆர்ட்ஸ் புக் படிச்சுட்டேன், அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ் கிடையாது. ஸோ இப்படி இருக்கப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு தெரியும் நமக்கு, நாட்டிய சாஸ்திரா வந்து பாத்தீங்கன்னா பரதமுனி அப்படின்றது வந்து நமக்கு பேசிக்கா எல்லா ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லயும் கோச்சிங் இன்ஸ்டியூட் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ சப்போஸ் இந்த கொஸ்டின் நம்ம வந்து 2024 தப்பு விட்டுருந்தாலும் மீதி 3 ஆப்ஷன்ஸ், மீதி நாட்டிய சாஸ்திரம் என்னன்னு தெரியும், பரதமுனி ஏற்றுனாங்கன்னு தெரியும். நாட்டிய சாஸ்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் போன்ற கலைகளை பத்தி வந்து பரதமுனி சொல்லியிருக்கிறாரு. ஸோ காவியலங்காரா அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னா, காவியலங்காரா அப்படின்னா என்ன ஒர்க்கு, அந்த ஒர்க்கை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்ற பார்க்கணும். யார் யாரெல்லாம் எழுதியிருக்கா, எந்த பாஸ்ல எழுதியிருக்காங்க, எந்த இயர்ல எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 கேட்டகரியா வந்து பிரிச்சு அந்த ஒர்க்கை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போடணும். நெக்ஸ்ட் மத்தியம வியோகா அப்படின்னா என்ன, அது எதை பத்தி சொல்லுது, ஒரு குறிப்பிட்ட வரலாறு பத்தி சொல்லுதா, யாரையா பத்தி சொல்லுதா அப்படின்னு எழுதிக்கணும். யாரு அதை எழுதியிருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் மகாபாஷ்யா அப்படின்றதுனா என்ன அப்படின்றத நான் வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொடர பண்ணிக்கணும். இதே மாதிரி 100 கொஸ்டின்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் தான் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 to 25 கொஸ்டின்ஸ் வரும். இந்த 4 ஆப்ஷன்ஸ் வைக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து. ஸோ அந்த 25 கொஸ்டின்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலா அந்த 4 ஆப்ஷன்ஸ் படிச்சிருங்க. ஸோ என்னோட கணக்குப்படி பாத்தீங்கன்னா மகாபாஷா வந்து பாத்தீங்கன்னா மத்தியம வியூகான கரெக்டா தான் எழுதுனேன். ஏன் அப்படின்னு சொல்றீங்கன்னா, மகாபாஷ்யா வந்து பணினி எழுதினாருன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எப்படி தமிழ வந்து தொல்காப்பியர் வந்து பாத்தீங்கன்னா கிராமர் எழுதினாரோ, அதே மாதிரி சமஸ்கிருதத்தை வந்து பாத்தீங்கன்னா பணினி அப்படின்ற ஒரு ஆத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா அஸ்தத்தியாயி என்ற ஒரு நூல்ல வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருப்பாரு. அதை தான் வந்து பாத்தீங்கன்னா 2-3 பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பதஞ்சலி அப்படின்ற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மகாபாஷ்யா அப்படின்ற நூல்ல அந்த அஸ்தத்தியாதியை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு கமெண்ட் கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் கத்யாயினா அப்படின்னு ஒருத்தர் வருவாரு, அவரும் பாத்தீங்கன்னா பிருத்தக சுத்ரா அப்படின்னு சொல்லிட்டு அதே அஸ்தத்தியாயை வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது போக நாட்டிய சாஸ்திர பரதமுனி நமக்கு தெரியும். காவியலங்கரா யாருன்னு கேட்டோம்னா பம்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் பிளே ரைட் இருக்காரு. அதுல வந்து ஒரு காவியத்தை எப்படி இயற்றணும்னு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ மீதி இருக்கிறது பாத்தீங்கன்னா மத்தியம வியூகா, அவர் வந்து பாஷா. மத்தியம வியூகான்றது வந்து பாத்தீங்கன்னா பீமா, அவரோட மகன் கடோத்கஜா, அவங்களோட பீமாவோட ஒய்ஃப் ஹிடிம்பி, இவங்களை பத்தின கதை அதான் வந்து பாத்தீங்கன்னா பாஷா வந்து ஏற்றிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்றப்ப வந்து நிறைய டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்றப்ப அதுல ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க அனலைஸ் பண்றப்ப தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலான ப்ரொஃபவுண்டான கல்ச்சர் பத்தின நாலேஜ் வந்து கிடைக்கும். எடுத்தவொடனே நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பயப்படக்கூடாது. நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ண தான் வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சர் பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ அப்பதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சங்கபுத்தி, an Indian Buddhist monk who traveled to China at the end of the 4th century AD was the author of commentary on அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணல, ஏன்னா எனக்கும் சங்க புத்தினா யாருன்னு தெரியாது. நமக்கு சைனால இருந்து இந்தியாவில வந்த டிராவலர்ஸ் பத்தி தெரியும். பாக்ஷியான் இருக்காங்க, ஷுவாங்சாங் இருக்காங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் பத்தி நமக்கு தெரியும். இந்த சங்க புத்தின்னு ஒருத்தர் இந்தியால இருந்து சைனாக்கு போனவரை பத்தி நமக்கு தெரியாது. ஸோ அவங்க என்ன புக் எழுதினாங்க அப்படின்றதும் தெரியாது. பட் இந்த 4 புக்குமே வந்து பாத்தீங்கன்னா புத்திசம் ரிலீஜன் ஓரியன்ட் பண்ண புக்கு. ஸோ இந்த 4 புக்குமே எதை பத்தி சொல்லியிருக்கு, அது மகாயானவா திராவிதாவா, யார் ஏற்றிருக்காங்க, என்ன லாங்குவேஜ் ஏற்றிருக்காங்க, எதை பத்தி சொல்லுது அப்படின்றத டீட்டெயில் நோட்ஸ் எடுத்துக்காங்க. ஸோ 2025 ப்ரிலிம்ஸ்ல இந்த ஆப்ஷன்ல இருந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன், எக்ஸாம்பிள் லலிதா விஸ்தாரனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஸோ அப்படி கேட்கறப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா ஒன்று ஷார்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணலாம், இல்லைன்னா ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி 50-50க்காக கொண்டு வரலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சிருங்க. தேர்ட் ஜியாகிரபி கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா காங்கோ பேசின். மீதி அமேசான் பாசினா எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும், அது வந்து பிரேசில் இருக்குன்னு தெரியும். ஸோ கிக்கோரி பேசின்னா எங்க இருக்கு, ரியோடிலா பிளாட்டா பேசின்னா எங்க இருக்கு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலா படிச்சுக்கணும். கிக்கோரி பேசின் வந்து பாத்தீங்கன்னா பப்புவா நியூ கியானா அப்படின்ற இந்தோனேஷியா பக்கத்துல இருக்க ஒரு தீவு, அந்த நாட்டுல வந்து இருக்கு. ரியோடிலா பிளாட்டா பேசின் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் பிரேசில், சவுதர்ன் பிரேசில்ல பொலிவியா, உருகுவே, பராகுவேலாம் கம்பைன் பண்ணி இந்த நாடுகளுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ரியோடெலா பிளாட்டா பேசின் அப்படின்ற ஒரு பேசின் வந்து இருக்கு. ஸோ நம்மளோட செகண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் எடுத்து அந்த கொஸ்டின்ல 4 ஆப்ஷன்ஸ், அந்த 4 ஆப்ஷன்ஸ் வந்து டீட்டெயில்டா அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 வேர்ட்ஸ் இல்ல ஒரு 10 வேர்ட்ஸ் வர மாதிரி வந்து நோட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வந்து எடுத்துக்கிறோம். என்ன அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எப்படி உருவாச்சு, யாரு என்ன ஏற்றுனாங்க, அது என்ன பாஷையில ஏற்றுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர்ன்னு கேட்டா இந்த மாதிரி, ஜியாகிரபின்னு கேட்டா ஜியாகிரபி லாட்டிடியூட் லாங்கிடியூட்ஸ், அது எந்த கண்ட்ரிஸ் எல்லாம் மார்ஜின் பண்ணி இருக்கு, அந்த பேசினோட நிலப்பரப்பு வந்து எவ்வளோ, அதாவது நிலப்பரப்பு வந்து எக்ஸாக்டா நம்பர்ஸா கேட்க மாட்டாங்க, பட் அது லார்ஜஸ்டா ஸ்மாலஸ்டானு கேட்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் என்னன்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க, லார்ஜஸ்ட் டிராபிக்கல் பீட்லேண்ட். ஸோ நம்ம எக்ஸாக்டா ஏரியா தெரியணும் அவசியம் கிடையாது, எது பெருசுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு ப்ரிலிம்ஸ் 2024 எழுதுறப்ப அமேசான் பேசினா இல்ல காங்கோ பேசினான்ற ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு தெரியும் அமேசான் தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய
காடுன்னு நம்ம படிச்சிருப்போம். காங்கோ வந்து அமேசானை கம்பேர் பண்றப்ப கம்மி தான். ஒருவேளை காங்கோ பேஸ்னா இருக்க கூடுமோ, சரி அமேசான் பேஸ்னா இருக்க கூடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த கொஸ்டின் நான் வந்து அட்டன் பண்ணேன். ஏன்னா 50-50 வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வர பயமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த 2 தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இதுல 2ல எதுன்னு சொல்லிட்டு என்னால அரைவ் பண்ண முடியல. ஸோ அந்த கொஸ்டின் வந்து நான் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் கம்மிங் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா மேபி கிக்கோரி பேசினை பத்தி கேள்வி கேட்கலாம், ரியடுலா பிளாட்டா பேசினை பத்தி வந்து கேள்வி கேட்கலாம். நெக்ஸ்ட் அப்ரோச் கொஸ்டின் ஃப்ரம் டீச்சர்ஸ் மைண்ட் செட். நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 கிளாஸஸ்ல வந்து நான் லாஸ்ட் 2 வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின் தான் நமக்கு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா தெரியும். 70 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இன்டெலிஜென்ஸ் கெஸ்ஸிங் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 30 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்சிஆர்டி புக்ஸ், பாலிட்டி புக்ஸ் இதுல இருந்து தான் வரப்போகுது. அதை வந்து ஸ்டேட்டிக்னு சொல்லுவேன். அந்த ஸ்டேட்டிக்ல நம்ம 100% எடுத்தாதான் நமக்கு கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50-60 மார்க்கை வந்து கிராஸ் பண்ணும். அப்படி எடுக்கணும்னா நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்க்காம ஒரு டீச்சர் பெர்ஸ்பெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் வந்து நான் அட்டன் பண்ணணும். ஏன் அப்படின்ற ரீசன் கேட்டீங்கன்னா, ஒன்னு பசங்களுக்கு வந்து சில வயசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர்ல ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். யூபிஎஸ்சில கேட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். ஒருவேளை நம்ம தான் தப்பா படிக்கலையோ அப்படின்னு ஒரு சின்ன இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்ன எவ்வளவுதான் நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு இருந்தாலும் அங்க போயிட்டு ப்ரெஷர்ல வந்து அவங்க நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாலும் அப்ப யூபிஎஸ்சி சொன்னா கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அதை ரைட்டுன்னு போட்டு வந்துருவோம். உதாரணத்துக்கு இது he shall not preside அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். அதே மாதிரி shall not have the right to speak அப்படின்னு கொடுத்துருக்காங்க. shall not be entitled to vote on the resolution of the first instance. இது டைரக்டா பாலிட்டி லட்சுமிகாந்த் புக்ல வந்து டைரக்டா எடுத்துருக்காங்க. இது வந்து நாட்னு கொடுக்குறப்ப அந்த 3மே கரெக்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துடும் நமக்குள்ள. யூபிஎஸ்சி தப்பா கேட்க மாட்டாங்க, நம்ம தான் தப்பா புரிஞ்சு வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வரும். ஸோ அந்த பயத்தை போக்கணும் அப்படின்னா நம்ம டீச்சர் பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம பார்க்கணும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இமேஜின் த கொஸ்டின், அதாவது டோட்டல் ப்ரிலிம்ஸ் கொஸ்டினே வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சரோட கேலிபரை செக் பண்றதுக்காக வந்து செட் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. அஸ் அ டீச்சரா நீங்க வந்து உங்க சில்ட்ரன், அதாவது உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க. அந்த கொஸ்டின் வந்து நீங்க உங்க பெர்ஸ்பெக்டிவ் வந்து கரெக்ட் பண்ணி ராங் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அட்டன் பண்றீங்க. உதாரணத்துக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். With reference to the Speaker of the Lok Sabha, consider the following statements. While any resolution for the removal of the Speaker of the Lok Sabha is under consideration, he shall not preside. It's correct. ஸோ நான் பக்கத்துல என்ன பண்றேன், கரெக்ட்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள், எக்ஸாம் நடந்துட்டு இருக்கப்ப இந்த மாதிரி பண்ணணும். நம்ம டக்குன்னு சிம்பிள், கரெக்ட் சிம்பிள் பண்ணணும். He shall not have the right to speak. Actually, he has the right to speak. So this option is wrong. Next, he shall not be entitled to vote on the resolution of the first instance. He shall, அதாவது அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல ஓட்டு போறதுக்கான உரிமை இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ராங். ஸோ ஆக்சுவலா என்ன ஆப்ஷன் வந்து கரெக்ட் வந்துருச்சு, ஒன் ஒன்லி. ஸோ இப்படிதான் நீங்க என்ன பண்ணுங்க, சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கும். பட் இது ஆக்சுவலா ஒர்க் ஆகும். எனக்கு ஒர்க் ஆச்சு. ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா ஆப்ஷன் பக்கத்துல ரைட் ராங்னு சொல்லி போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வந்து கொஞ்சம் நீங்கிரும். நீங்க கான்ஃபிடென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஷுவர் ஷார்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஒன்லி கரெக்டா போட முடியும். அதே மாதிரி எதுவும் பில் பெண்டிங் த லோக்சபா லேப்சஸ் ஆன் இட்ஸ் ரெசல்யூஷன், கரெக்ட். Bill pending in the Lok Sabha on the lapses on its resolution. A bill passed by the Lok Sabha and pending in the Rajya Sabha lapses on in the resolution of Lok Sabha. Yes. A bill in regard to which President of India notify his her intention to summon the House on the resolution of the Lok Sabha lapses on கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு ஜாயிண்ட் சிட்டிங் வந்து நோட்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அந்த பில் வந்து லேப்ஸ் ஆகாது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து ராங். ஸோ தேர்ட் உள்ள ஆப்ஷன் தான் நம்ம ராங்னு போட்டு ஸோ 1 2 கரெக்டாக 1 and 2 ஒன்லி அப்படின்னு போடுறப்ப நமக்கு எரர் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும் ஸ்டாட்டிக் சிலபஸ்ல. ஸோ அந்த 30 கொஸ்டின்ஸ் 100% நம்ம அச்சீவ் பண்ணோம்னா டீச்சர் பெர்ஸ்பெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணணும். பக்கத்திலேயே ரைட்டு ராங்னு ஒரு டீச்சர் வந்து பசங்களுக்கு மார்க் போடுறப்ப எப்படி போடுவாங்க, ரைட்டு போடுவாங்க, தப்புனா தப்பு போடுவாங்க. அது மாதிரி நீங்க வந்து கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணணும். ஏன் நான் என் கொஸ்டின் பேப்பர் காமிக்கிறேன், நான் எப்படி அட்டன் பண்ணேன்றதுக்காக நான் உங்களுக்கு புரியும் நான் எப்படி அட்டன் பண்ணேன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் 4வது ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா, டோன்ட் ஒமிட் எனி பார்ட்ஸ். உதாரணத்துக்கு 2024 ப்ரிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்டரி பத்தின கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் அவ்வளவுதான் இருந்துச்சு. மிடிவல் ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா விஜயநகரா பத்தி கேட்டிருந்தாங்க. பட் முகல்ஸ் பத்தி, டெல்லி சுல்தானத் பத்தியும் அதிகமா கொஸ்டின்ஸ் வரல. பாமணி பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கொஸ்டின்ஸ் வரல. நேஷனல் பார்க்ஸ் அண்ட் சாங்சுரிலாம் வந்து பாத்தீங்கன்னா 2021 2022 வரைக்கும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கேட்கவே இல்லை. பயோடெக்னாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சரும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கம்மியா இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2025 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த ஒரு ஏரியாவும் ஒமிட் பண்ணாம படிக்கணும். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லா சப்ஜெக்ட்டையும் கவர் பண்ணணும். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். எனக்கு மிடிவல் ஹிஸ்ட்ரி வேணாம், நான் மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆன்சர் ஹிஸ்ட்ரி மட்டும் போதும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இருக்காதீங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ஒரு கொஸ்டின் வந்து நம்ம டிட்டர்மின் பண்ணிடும். நம்ம உள்ளக்க போறோமா போலையா அந்த ஒரு வருஷம் வந்து வேஸ்ட் ஆகுதான்னு தெரிஞ்சிடும். ஸோ டோன்ட் ஒமிட் எனி பார்ட். இந்த பார்ட்ல இருந்து இந்த வருஷம் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2023 வரையே முடிந்து 2022லயே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதிகமா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றது கொஞ்சம் கம்மியாயிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்கிம் த்ரோ கரண்ட் அஃபேர்ஸ், ஹெல்ப் ரிவைஸ் ஸ்டாட்டிக்ஸ். நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டேட்டா முதற்கொண்டு பக்காவா படிச்சு ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. பேசிக்கான டேட்டாஸ் மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிம் பண்ணிட்டு போங்க. அதாவது என்னன்ற டீடைல்ஸ் மட்டும் சும்மா பார்த்துட்டு போங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா மனப்பாடம் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா யூபிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டட் மெட்டீரியல் கொடுக்கறதுனால
எங்கேயோ நாகாலாந்து இல்ல அசாம்ல இருந்து ஒரு பையன் படிக்கிறானா வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெல்லியில இருக்க பசங்க அளவுக்கு வந்து ஈக்குவலா வந்து அக்சசபிள் கிடையாது. ஆனா யூபிஎஸ்ன்ற எக்ஸாம் வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டா இருக்கணும்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்கற கொஸ்டின்ஸை கம்மி பண்ணிட்டு கான்டெம்பரரி அஃபேர்ஸா வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்னு கான்டெம்பரரி அஃபேர்ஸ்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லாஸ்ட் 1 இயர்ன்ற பேசியா இருக்காம லாஸ்ட் 5 இயர் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்து அது சொல்லித்தர முடியாது. அப்படின்றப்ப எல்லாத்துக்கும் லெவல் பிளேயிங் ஃபீல்டா இருக்கும். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்து லாஜிக்கா யூஸ் பண்ணி வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும். நிறைய நாலேஜ் கரண்ட் அஃபேர்ஸ் பத்தின டேட்டாஸ் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு இந்த கொஸ்டின்ஸ், வேர்ல்ட் டாய்லெட் ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷன், இதை பத்தி வேர்ல்ட் டாய்லெட் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விசன் மெட்டீரியல் தான் படிப்பாங்க. அந்த மேகசினில் லாஸ்ட் 1 இயர் மேகசினில் இருக்க நான் எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். வேர்ல்டு டாய்லெட் ஆர்கனைசேஷன் கவர் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதிகமாக செலவு பண்ணி படிச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் டு பெனிஃபிட் ரேஷியோ வந்து கம்மி. நம்ம எவ்வளோ டைம் கரண்ட் அஃபேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ராஃபிட் கிடைச்சாதான் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து ப்ராஃபிட் கிடைக்காதப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். பட் அது வந்து ஸ்கிம் அண்ட் லைட்டாக மட்டும் பார்த்துட்டு போயிடணும். அதுல இருந்து படிச்சு பக்கவா நோட்ஸ் எடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க டைமை. முக்கியமா பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தப்பு பண்ணுவாங்க. ஒரு 3 to 4 இயர்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ்ல வந்து எழுதுறவங்க, ஒரு 2 டைம்ஸ் மேல ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்க வந்து பாத்தீங்கன்னா 1 டைம் மேல ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்களே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ஈடு எடுத்து படிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து லாஜிக் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணலாம். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த ஏஜென்சிஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன் கேட்டுக்காங்க. இது நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஆர்கனைசேஷன் நான் வந்து புதுசாக தான் கேள்விப்பட்டிருக்கேன். நெக்ஸ்ட், இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் தான் உருவாக்கிச்சுன்னு சொல்றாங்க. அது எனக்கு இப்ப தெரியாது. So the main focus of the function is to grant funds to the least developed countries and developing countries to achieve the end of open education. அதுவும் எனக்கு தெரியாது. ஸோ ஓவரால் இந்த ஆர்கனைசேஷன் பத்தின நாலேஜ் எனக்கு கிடையாதுனால இந்த கொஸ்டின் நான் ஒமிட் பண்ணிடுவேன். ஸோ ஈகோவை ஹேட் பண்ற மாதிரி வந்து நம்ம நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கிறோம், ஸோ கண்டிப்பா படிச்சிருப்போம், இதுல ஏதாவது ஒன்று தான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளே வந்து தப்பா கெஸ் பண்ணி வந்து போட்டு நெகட்டிவ்ல போறதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஒமிட் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் வாங்க, பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மன்தன் யோஜனா அப்படின்னு ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் டிசன்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஸ்கீம்ஸ்ன்றதுல கொடுத்துருக்காங்க. அதை படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அது படிக்காம இருந்தாலும் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, the entry age of group for enrollment scheme is 21 to 40 years போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலா இந்த நம்பர் நமக்கு தெரியாது, பட் கரெக்டா தப்பா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா லீகலா எந்த ஏஜ் வந்து நம்ம ஒர்க்கிங் ஏஜ் 18. ஸோ 18 ஏஜ்ல ஒர்க் பண்ணவங்களே வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அன்ஆர்கனைசர் செக்டார்ல இருக்க லேபரர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பென்ஷன் ஸ்கீம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன ஸ்கீம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 18 இயர்ஸ்க்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சலாம். அப்போ பென்ஷன் அப்ப இருந்து பென்ஷனுக்கு சேவிங்ஸ் அப்ப இருந்து ஆரம்பிக்கலாம். எதுக்கு வந்து ஒரு 3 வருஷம் தள்ளி போடணும்? ஸோ இங்க லாஜிக்கல் ஃபேலசி இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 1 எங்க இருந்து கேன்சல் ஆகுது? 1 கேன்சல் ஆச்சு. ஸோ 2 and 3 2 ஒன்லி. இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து 50-50ல இருக்கு. இந்த இதுவா ஸோ 50-50, இதுக்கு பேர் தான் 50-50ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல ரெண்டுல இருந்து தான் வந்து ஏதாவது ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏஜ் ஸ்பெசிஃபிக் கான்ட்ரிபியூஷன் ஷல் பி மேட் பை த பெனிஃபிஷரி. எஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பேசிக்கான இந்த ஸ்கீமை படிச்சவங்களுக்கு தெரியும் இது இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 2 கரெக்ட்னு தெரியும், பட் 3 இதுல இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஈச் சப்ஸ்கிரைபர் அண்டர் த ஸ்கீம் ஷல் ரிசீவ் மினிமம் பென்ஷன் ஆஃப் 3,000 per month ஆஃப்டர் அட்டைனிங் த ஏஜ் ஆஃப் 60 years. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் ட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம். 2 ஆப்ஷன்ஸ்ல நம்பர் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் கரெக்ட். ஸோ இப்போ 21 to 40ன்றது நம்பர்ஸ் இருக்கு, 3016ன்ற ஆப்ஷன்ல நம்பர் இருக்கு. ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு ட்ரிக்ஸ் வச்சிருக்கிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா 1 ஆப்ஷன் வந்து தப்புன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதை நீக்கிட்டோம் அப்படின்றப்ப இந்த ஆப்ஷன் கரெக்டா வந்துடும். ஸோ 50-50 பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பி தான் கரெக்ட் ஆன்சர் நான் சூஸ் பண்றேன். ஆன்சரும் பி தான். நான் இதுல செக் பண்ணிட்டேன். வித் ரெஃபரன்ஸ் டு பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருவ அபியான், இந்த இதுல பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமை பத்தி லாஸ்ட் 12 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா விசன் கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். இந்த ஸ்கீமை வந்து பாத்தீங்கன்னா டீடைல்டா அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ தெரியாமே எப்படி இந்த ஸ்கீம் வந்து நம்ம ஆன்சர் கரெக்டா இல்லையா கண்டுபிடிக்கிறதுனா சேம் லாஜிக்கல் சென்ஸ். பாருங்க, இதை வந்து நிறைய ட்ரைமஸ்டர் ட்ரைமஸ்டர் கொடுத்துருக்காங்க, போஸ்ட் டெலிவரி கேர் 6 months 3 months செகண்ட் ட்ரைமஸ்டர் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பேசிக்கா பசங்களே மனப்பாடம் பண்ணி டாக்டர்ஸே மனப்பாடம் பண்ணி கூட இதை வந்து ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம டவுட்ல வச்சிருப்போம். நெக்ஸ்ட், இந்த ஸ்கீமோட செகண்ட் ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாலண்டியரா வந்து ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு இட் இஸ் இப்போ வந்து ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டில வந்து பாத்தீங்கன்னா பெர்மிஷன் வாங்கிட்டு ஆயுஷ்மான் பாரத் இன்சூரன்ஸ் வந்து பிரைவேட் ஏஜென்சிஸே வந்து பாத்தீங்கன்னா எம்பனல் பண்ணி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸே வந்து ஆயுஷ்மான் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வாலண்டியர் தான் கொடுக்குறாங்க. ஸோ தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. இது வந்து டவுட்.
இது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் செமஸ்டர் தேர்ட் ட்ரைமஸ்டர்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி அண்ட் 6 months போஸ்ட் டெலிவரி ஹெல்த் கேர்னு சொல்லிட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிருக்காங்க இந்த ஆப்ஷன். ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு யூபிஎஸ்சி விருப்பப்படாது. ஸோ இது வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து நீங்க பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஏன்னா ஸ்டூடெண்டோட மென்டாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி விரும்புதுன்னு பாத்தீங்கன்னா காமன் சென்ஸ் யூஸ் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது நிறைய படிச்சிருக்கணும் அவசியம் கிடையாது. எது வந்து நம்ம குழப்பறதுக்கு வச்சிருக்காங்க, எது வந்து நம்ம குழப்பறதுக்கு இல்லைன்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 only தான். நான் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணல, ஏன்னா எனக்கு டவுட் இருந்துச்சு, நான் அட்டன் பண்ணல. நெக்ஸ்ட், ட்ரை டு ரிவர்ஸ் இன்ஜினியர் கொஸ்டின் அண்ட் ப்ரிடிக்ட் பேட்டர்ன். நீங்க 2023 2024 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. 2022ல ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ஒன்னு கூட கிடையாது. ஸோ 2025ல ஸ்டேட்மெண்ட் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமா வரலாம். 2024ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஓரியன்டட் கொஸ்டின் அட்லீஸ்ட் 13 கொஸ்டின்ஸ் வந்து வந்துச்சு. ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 சொல்லிட்டு இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 13 கொஸ்டின் வந்துச்சு. 2025ல மேபி கூடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அசர்ஷன் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்கு. அசர்ஷன் ரீசன் நீங்க குரூப் 1 டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அசர்ஷன் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்டுட்டு இருக்காங்க. அங்க பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஸோ மேபி அசர்ஷன் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா 2022 ப்ரிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1 only 2 only 3 only அப்படின்ற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின்ஸ் வந்து அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஒரு 6 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு புது பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி விடுவாங்க யூபிஎஸ்சில இருந்து. நெக்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியா இருக்கும். நிறைய பேர் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, பட் நான் அதை நோட்டீஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவேன். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் எஃபெக்ட் இருக்காது. யூபிஎஸ்சி வந்து அன்பிரடிக்டபிள். ஸோ அந்த சர்ப்ரைஸ் எஃபெக்ட் வந்து எனக்கு இருக்காது. ஏன்னா அதை பத்தின கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டீடைல்டா ஆராய்ஞ்சிட்டு போயிருப்பேன். எந்த ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேஜரா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கூட நான் பேக்ல ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிட்டு போயிருப்பேன். இப்போ ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதை கொஸ்டினே பாருங்களேன். இந்த கொஸ்டின் சரி, இந்த கொஸ்டின் சரி, டைரக்டா என்சிஆர்டி பிசிக்கல் ஜியோகிராஃபி புக்ல வந்து டைரக்டா எடுத்துருக்காங்க. ஈஸியான கொஸ்டின் கூட. நீங்க ஜியோகிராஃபில என்சிஆர்டி புக்கை படிச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு அட்டன் பண்ணிருக்கலாம் அந்த 2 கொஸ்டினும். ஸோ திக்னஸ் ஆஃப் த ட்ரோபோஸ்பியர் அட் ஈக்குவட்டார் இஸ் மச் கிரேட்டர் தென் அஸ் கம்பேர்ட் டு போல்ஸ். எஸ், ஈக்குவட்டார்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியரோட திக்னஸ் அதிகமா இருக்கும். அதனால தான் ட்ரோபோஸ்பியர் திக்னஸ் அதிகமா இருக்கனால பாத்தீங்கன்னா யூவி லைட் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவட்டார்ல அதிகமா வந்து விழாது. ஆனா அதே சமயம் வந்து போலார் ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா யூவி லைட் வந்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துடும், அதிகமா வரும், இன்சிடென்ஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா அங்க ட்ரோபோஸ்பியரோட திக்னஸ் கம்மி. ஏன் ட்ரோபோஸ்பியரோட திக்னஸ் ஜாஸ்தின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவட்டார் வந்து பாத்தீங்கன்னா தெர்மல் கன்வெக்ஷனல் கரண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்சோலேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கனால இங்க இருந்து ஏர் வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகல் கன்வெக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஏர் வந்து சர்க்குலேட் ஆகிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் கன்வெக்ஷனல் கரண்ட் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ப்ரிலிம்ஸ் ஆல்ரெடி எழுத போறவங்க, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சவங்க. ஸோ அதனால தான் நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு புரியும். புதுசா பாக்குறவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னு புரியாது. இதுக்கு வந்து காரணம் என்னன்னா உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் தெரியாது. அதனாலதான் பேசிக்ஸ் தெரிஞ்சுன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா போத் ஆர் கரெக்ட். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் 2 are correct and statement 2 explains the statement 1. So correct. இந்த ஆப்ஷன் நான் கரெக்டா போட்டுட்டேன். நெக்ஸ்ட், the atmosphere is heated more by incoming solar radiation than by terrestrial radiation. ஆக்சுவலா ராங். டெரஸ்ட்ரியல் லாங் வேவ் ரேடியேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியரை ஹீட் பண்ணும். நெக்ஸ்ட், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் கிரீன் ஹவுஸ் கேசஸ் இன் அப்படி என்ன பண்ணும், ராங்னு இங்க போடணும். கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் கிரீன் ஹவுஸ் கேஸ் இன் அட்மாஸ்பியர் குட் அப்சர்வர்ஸ் ஆஃப் லாங் வேவ் ரேடியேஷன். எஸ் அப்படின்னு ரைட்னு சிம்பிள் போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆப்ஷன் குள்ள போங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட். எங்க இன்கரெக்ட் போட்டுருக்கு, இங்க இருக்கு. இப்போ டேரக்டா நீங்க டீனு போட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிருங்க. நிறைய தேடக்கூடாது. இங்க ஒரு மார்க் போட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இன்கரெக்ட் எங்க இருக்குன்னு தேட போயிடும். ஏன்னு சொல்றேன்னா உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரிலிம்ஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் ஜிஎஸ் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா 2 hours வந்து பாத்தீங்கன்னா நான் 1 hour 45 minutes to 1 hour 50 minutes முடிச்சிருவேன். நான் அதுக்கு மேல வந்து எடுத்துக்க மாட்டேன். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கடைசி நேரம் வரைக்கும் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ நான் என்கிட்ட அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா நான் இந்த மாதிரி ஈஸி டெக்னிக், இந்த டீச்சர் டெக்னிக் யூஸ் பண்ணிடுவேன். அந்த டீச்சர் டெக்னிக் ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு டைம் கன்சியூமா இருக்கும். போக போக வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டிங்கா இருக்கும். வேகமாவே நீங்க வேகமா அடுத்த கொஸ்டின் போயிட்டே இருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் யீல்டிங் டாபிக்ஸ்னு சில டாபிக்ஸ் இருக்கு. அது வந்து என் 7th ஸ்ட்ராட்டஜி. அதை வந்து நான் எப்பயுமே எடுத்து வச்சிருப்பேன். ஹார்ட் யீல்டிங் டாபிக்ஸ்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவா நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பேன். அது எப்படி நோட் ப்ரிப்பேர் பண்றது, ஹார்ட் யீல்டிங் டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்றது வந்து செப்பரேட் வீடியோ நான் போடுறேன். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். பாலிட்டியில கான்ஸ்டியூஷன் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். 1773 டு அந்த ரெகுலேஷன் ஆக்ட் டு இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின்ஸ் வந்து வருஷம் வந்துட்டு இருக்கும். ஸோ அது வந்து ஹாட் டாபிக். நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். பாலிட்டி பை லட்சுமிகாந்த்ல ஃபண்டமெண்டல் ரைட் டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்னு சொல்லிட்டு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்டு, டிபிஎஸ்பி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடுத்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்,
அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் கேசஸ் இன் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு எப்பயும். அடுத்து பார்லிமெண்ட், எமர்ஜென்சி, இண்டிபெண்டன்ட் பாடிஸ், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா சிஏஜி, இதுல வந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த ஏரியா வந்து நீங்க லாஸ்ட்ல ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா இதுல வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். 15 கொஸ்டின் பாலிட்டில இருந்து வருதுன்னா மேக்ஸிமம் 7 கொஸ்டின்ஸ் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா வரும். ஸோ அதே மாதிரி ஹிஸ்டரியில சில ஏரியாஸ் இருக்கு, ஜியாகிரபில சில ஏரியாஸ் இருக்கு. இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். அந்த வீடியோல நான் எப்படி நோட்ஸ் எடுத்துன்றேன், என் நோட்ஸையும் நான் ஷேர் பண்றேன். அந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதிகமான மார்க்ஸே வந்து அந்த நோட்ஸ் தான் எடுத்து கொடுத்துச்சுன்னு நான் சொல்லுவேன் ஓப்பனா. எங்க பசங்க கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து கைடன்ஸ் கேட்குற பசங்க கிட்டயும் அந்த நோட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தனியா எடுக்க சொல்லுவேன். நான் ப்ரிலிம்ஸ்க்கு சொல்லிட்டு தனியா ஃப்ரீயாவே வந்து பாத்தீங்கன்னா கைடன்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன், இப்பயும் கொடுத்துட்டு இருக்கிறேன். அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த கைடன்ஸ் கொடுத்தவங்க நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் ப்ராசஸ் ஆகும் அந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா. உங்களுக்கு வேணா நான் என்னென்ன டாபிக்னு சொல்லிடுறேன், நீங்க உங்களால எவ்வளவு வேகமா முடிக்க முடியுமோ முடிங்க. ஏன்னா 2 மந்த்ஸ் தான் வந்து நமக்கு டைம் இருக்கு, 2.5 மந்த் தான் டைம் இருக்கு. நெக்ஸ்ட் 8th ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மாதிரி எழுதணும்ட்டு, அதோட டைம் டேபிள் தான். May 25 நமக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஸோ May 10 to May 22 வந்து பாத்தீங்கன்னா 13 டேஸ் டைம் இருக்கும். அதாவது 5 கொஸ்டின் எடுக்க சொல்லியிருக்கிறேன் இல்லையா, 5 கொஸ்டின்ல சிசெட்டும் இருக்கணும், ஜிஎஸ் இருக்கணும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்கும், 9:30 கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் 9 o'clock எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும், 11 o'clock முடியும்ல. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் 12 o'clock to 4 o'clock ஆகும்ல. அதே டைமிங்க்கு அதே மாதிரி காலையில ஜிஎஸ் பேப்பர், ஈவினிங் சிசெட் பேப்பர். எப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 10 நாளுக்கு முன்னாடி. ஏன்னா அந்த ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பரை பாக்குற மைண்ட் செட் வந்து உங்களுக்கு எது ஆன்சர்னு அந்த மைண்ட் செட் வந்து உட்காரதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். உதாரணத்துக்கு ஒரே இன்ஸ்டியூட் கொஸ்டின் பேப்பரே நீங்க எழுதிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் என்னன்னே தெரியாது. பட் எது ஆன்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூகிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்க மைண்டை வந்து பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்றதுக்கு வந்து பழகிரும். அதே மாதிரி பழகிறதுக்கு தான் இந்த ஒரு இதை சொல்றேன். இது வந்து கேம் சேஞ்சர். லாஸ்ட் 3 கேம் சேஞ்சர் சொன்னல, இது கேம் சேஞ்சர் ஸ்ட்ராட்டஜி. அந்த 13 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ண போறீங்க. காலைல ஜிஎஸ் 2019 பேப்பர் எடுக்கிறீங்கன்னா காலைல 2019 ஜிஎஸ், மதியம் 2019 சிசெட் பேப்பர். அன்னைக்கு ஃபுல்லா எக்ஸாம் முடிச்சிருங்க, உங்க கட் ஆஃப் என்னன்னு பாத்துருங்க. அடுத்த நாள் ஃபுல்லா என்ன பண்றீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மார்னிங் 4 o'clock எந்திரிச்சு ஜிஎஸ் பேப்பர், ப்ரிலிம்ஸ் ஜிஎஸ் பேப்பர் 2019 அட்டன் பண்ண பேப்பரை எடுத்து ஃபுல்லா அக்வர் ஆனிவரா பார்ட்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸா நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி வைஸா வந்து பாத்தீங்கன்னா அலச ஆராய்ஞ்சிருங்க. மதியம் அதே மாதிரி சிசெட் அலச ஆராய்ஞ்சிருங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 5 டேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 5 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நடுவில் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அட்டன் பண்றோம், அடுத்த நாள் அனலைசேஷன், அடுத்த நாள் அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அடுத்த நாள் அனலைசிஸ், அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்க போறோம். இது வந்து டோட்டல் 10 டேஸ் ப்ராஜெக்ட். ஸோ இது பண்ணி முடிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைண்டுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இன்ட்யூஷனா வந்து ஒரு பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்புல்ட்டா வந்து உங்க மைண்டை யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் நீங்க கரெக்டா 3 டேஸ்க்கு அப்புறம் வந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து வைக்கிறப்ப நிறைய கொஸ்டின்ஸ் வேரியஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன்ஸ்லாம் நீங்க பார்த்து பார்த்து பழகுறப்ப நீங்க 2025 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வரப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்றதுக்கு உங்க மைண்ட் வந்து டெவலப் ஆயிரும், அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செட் ஆயிரும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்டான கேம் சேஞ்சர்ஸ் டெக்னிக் நான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் 9th ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ட் யுவர் அக்யூரசி பை செக்கர் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா விட்டுருங்க, தெரியலனா அப்படின்னா நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. ஸோ நம்ம கொஸ்டின் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எனக்கு பார்த்தோன்னே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அடிச்சிருவோம். நான் லோக்சபா ஸ்பீக்கர் பத்தினது, பில் பாஸ் பண்ணதை பத்தி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு கரெக்ட், இதுல டவுட்டே இல்லைன்னு சொல்றதுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஷுவர் ஷார்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அந்த ஷுவர் ஷார்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு. நீங்க நிறைய படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஷுவர் ஷார்ட் கொஸ்டின் 30 கொஸ்டின் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 50-50 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். 50-50 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் காமிச்சிருப்பேன். இந்த எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின், with reference to ancient India, Gautama Buddha was generally known by which of the following epithets? கௌதம புத்தாவை எந்தெந்த பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன்சியன்ட் இந்தியால கூப்பிட்டாங்கன்னு பார்த்து கேட்டிருக்காங்க. இதுல ஏன்சியன்ட் ஹிஸ்டரி தீம் 1 புக், புது நியூ என்சிஆர்டி புக்கை படிச்சிருந்தீங்களா தெரியும், உங்களுக்கு சாக்கியமுனி தத்தகதை அதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ என்சிஆர்டி மறுபடியும் படிங்க, என்சிஆர்டி தான் ஃபவுண்டேஷன். ஸோ இது ரெண்டையும் படிச்சிருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா 2 and 3 தெரியும். நயபுத்தா எனக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு கேக்குறீங்கன்னா சாக்கியமுனி, தத்தகதா, கௌதமா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சித்தார்த்தா, அது போக வந்து பாத்தீங்கன்னா மைத்ரேயா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரத்ன சம்பவா, வைரசேனா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா புத்தாக்கு இருக்கு. கிட்டத்தட்ட திரவதா புத்திசம்லயே வந்து பாத்தீங்கன்னா புத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா 28 பேர்கள் இருக்கு, 28 புத்தாக்கள் இருக்காங்க. அதுல ஃபியூச்சர் புத்தா, இனிமேல் பிறக்க போற புத்தா பேர் வந்து பாத்தீங்கன்னா மைத்ரேயா. அதை பத்தியும் பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ அதை பத்தி நீங்க படிச்சிருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து அப்போ நீங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 2024 அச்சீவ் பண்ணிருக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது 2 and 3 ஆப்ஷன் கரெக்ட். நான் 50-50 தான் இந்த கொஸ்டின் போட்டேன். ஏன்னா நயபுத்தா வருமா, இது ரெண்டு எனக்கு தெரியும். ஸோ 2 and 3 ஆப்ஷனா
இல்ல 1 2 3 அப்படின்றதா எனக்கு டவுட். நயப்புத்தாவும் சேருமா சேராதான்னு டவுட். 50-50. ஸோ என்னோட லக் படி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 2 and 3 தான் எடுத்தேன். நயப்புத்தா நான் எங்கேயுமே படிக்கல. ஏன்னா புத்தரை பத்தி நான் நிறைய படிச்சேன். நயப்புத்தான்ற வார்த்தை நான் எங்கேயுமே கேள்விப்பட்டது கிடையாது. ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2 and 3 தான் கரெக்ட். நயப்புத்தான்றது யாரை குறிக்குதுன்னா மகாவீராவை குறிக்குது. 24th தீர்த்தங்கரா மகாவீரரை குறிக்குது நயப்புத்தா அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 50-50 ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் கொஸ்டின்ஸ் 55 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டதுக்கு நான் அப்ளை அட்டன் பண்ணுவேன். என்னோட அக்யூரேசி ரேட் படி பாத்தீங்கன்னா நான் 80க்கு மேல கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணாதான் என்னோட ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 80 to 100க்குள்ள வந்து என் ஸ்கோர் வரும். ஸோ என்னோட அக்யூரேசி ரேட் என்னன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது 80 கொஸ்டின்ஸ்க்கு மேல நான் அட்டன் பண்ணணும் அப்படின்றது. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அக்யூரேசி ரேட் இருக்கும். நீங்க ப்ரிலிம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்றப்ப அது அக்யூரேசி ரேட்டையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த செக்கர் மெத்தட் மூலமா ஒவ்வொரு தடவையும் வந்து நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபா ஆன்சர் கீயை டெவலப் பண்ணி கரெக்ஷன் பண்ணுங்க. கரெக்ஷன் பண்ணி இந்த செக்கர் மெத்தட் மூலமா உங்களோட அக்யூரேசி ரேட் நீங்க எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து 80+ வருது அப்படின்றது வந்து டெட்டர்மைன் பண்ணுங்க. எனக்கு வந்து 80 கொஸ்டின் மேல போகணும். ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 85 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிருக்கேன். இதுல கரெக்ட் ராங்னு பிரிச்சுங்க. ஷுவர் ஷார்ட் 50-50 பிரிச்சுங்க. கரெக்டான கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 28 ஷுவர் ஷார்ட் கொஸ்டின்ஸ்ல 30 கொஸ்டின்ஸ்ல 28 கொஸ்டின்ஸ் வந்து நான் கரெக்டா அடிச்சிட்டேன். 2 கொஸ்டின்ஸ் ராங் ஆயிருச்சு. அதே மாதிரி 50-50 வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் 55 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிருக்கிறேன். அது 25 கொஸ்டின்ஸ் கரெக்ட், 30 கொஸ்டின்ஸ் ராங். ஸோ ஓவரால் 85 கொஸ்டின்ஸ்ல 53 கொஸ்டின்ஸ் கரெக்ட், 32 கொஸ்டின்ஸ் ராங். இப்போ கட் ஆஃப் போறப்ப என்ன வருது? 84.88 வருது. ஸோ 84.88 வந்து பாத்தீங்கன்னா 2023 ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணியாச்சு. ஏன்னா கட் ஆஃபே வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 75 தான் வந்திருக்கு. இந்த வருஷம் கட் ஆஃப் என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. மார்க் ஷீட் வந்து வந்த அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் ஆஃப் வந்து கிளியாரிட்டியா கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நமக்கு கிடைக்க வாய்ப்பு கம்மி தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஷியர் ஷார்ட் கொஸ்டின். இது வந்து எனக்கு 50-50 தான். இந்த ஆப்ஷனா எனக்கு டவுட் இருந்துச்சு. பட் இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பா தெரியும் என்ன ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லிட்டு நான் கரெக்டா அடிச்சிட்டேன். உதாரணத்துக்கு வெனிசுலா has achieved a rapid recovery from its economic crisis and succeeded in preventing its people from emigrating to other countries. ஆக்சுவலா அப்படியே ஆப்போசிட்டா கொடுத்துருக்காங்க. வெனிசுலா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் இன்ஃபிளேஷன் ஜாஸ்தியாகி மக்கள் நிறைய பேர் வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா பக்கம் பார்த்து நிறைய பேர் எமிகிரேஷன் ஆனாங்க. இப்போ ரீசெண்டா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து திரும்பி வெனிசுலாக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அது கூட ஒரு சின்ன ரீசனா ஒரு பிரச்சனை வந்துச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெனிசுலா அதிபரோட வெனிசுலா அதிபரை கொலம்பியன் அதிபரோட பிளேட்டை கூட அமெரிக்கால கொஞ்ச நாள் வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில இஷ்யூ வந்துச்சு. நான் கரண்ட் அஃபேர்ஸ்ல அது பார்க்கல, கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஸோ அது பாருங்க. ஸோ அது வந்து கொஸ்டின்ஸ் ஏதாவது வரலாம், அது ரீட் பண்ணுங்க. அது வந்து என்ன கொஸ்டின்ஸ் வரும் வரது நமக்கு தெரியாது, பட் ரீட் பண்ண பேசிக் நாலேஜ் கிடைக்கும். ஸோ இதை வச்சே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ராங்னு தெரியும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட். பட் வெனிசுலா ஹஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆயில் ரிசோர்ஸ் கரெக்ட். இது வந்து ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு என்சிஆர்டி புக்லேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க ஜாகிரபி புக்ல. ஸோ பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஸோ டீன் தெரியும். ஷியோர் ஷார்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நான் அடிச்சிட்டேன். ஸோ இதுதான் ஷியோர் ஷார்ட். திஸ் இஸ் 50-50 அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த கொஸ்டின் ஷியோர் ஷார்ட் டக்குன்னு அடிச்சிருவேன். 50-50 டவுட்டா இருந்தா இப்படி மார்க் பண்ணிட்டு போயிருவேன். நெக்ஸ்ட் 10th ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க் த கொஸ்டின் பேப்பர் வெல் ஃபர்ஸ்ட் ரீடிங் அண்ட் ஃபினிஷ் இட் பை செகண்ட் ரீடிங். அதாவது நம்ம கொஸ்டின் பேப்பரை வாசிச்சு நம்ம ஆன்சர் எழுதிட்டு இருப்போம் இல்லையா, எழுதிட்டு இருப்பே ஃபர்ஸ்ட் ரீடிங் ஃபர்ஸ்ட் 100 கொஸ்டின் ரீட் பண்ணி முடிக்கிறப்பயே வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 to 60 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்சர் கீழே மார்க் பண்ணிருக்கணும். நமக்கு தெரியாத கொஸ்டின் 50-50 வர மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்க் மட்டும் பண்ணிட்டு சைட்ல கொஸ்டின் பேப்பர் சைட்ல 50-50 எழுதிட்டு போய்கிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு இந்த இருக்குல்ல, ஸோ என் கொஸ்டின் பேப்பர் தான் இது. என் கொஸ்டின் பேப்பர்ல வந்து நான் எழுதிருக்கேன் பாத்தீங்களா, டீச்சர் பெர்ஸ்பெக்டிவ் வந்து எழுதிருக்கேன்றது இந்த இருக்கு பாத்தீங்களா, சைட்ல வந்து ராங்னா ராங்கு, இந்த ஆப்ஷன் கரெக்ட்னா கரெக்ட், இந்த மாதிரி போட்டிருக்கேன்ல, இதை போட்டுட்டு தான் நான் கரெக்டான ஆப்ஷன் போடுவேன். இந்த கொஸ்டின் வந்து 50-50 அப்படின்னா இந்த 50-50 எழுதிருக்கேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி எழுதிருவேன். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரீடிங் ரெண்டாவது தடவை நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரீடிங்ல 50-50 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுவேன். அது 20 to 30 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும். ஃபர்ஸ்ட் ரீடிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஷியர் ஷார்ட்டும் வந்துடும், கொஞ்சம் 50-50 வந்துடும். ஸோ ஓவரால் 50 to 60 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீடிங்ல முடிச்சிடும். செகண்ட் ரீடிங்ல 50-50 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் அதிகமாக வரும், 20 to 30 கொஸ்டின்ஸ் வரும். சப்போஸ் 80 மார்க்கு மேல வரல, 80 கொஸ்டினுக்கு மேல வரல அப்படின்ற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2-3 கொஸ்டின்ஸ் வந்து நான் டைம் எடுத்து நான் அட்டன் பண்ணுவேன். ஸோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 2 ரீடிங்ஸ் தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் ரீடிங் செகண்ட் ரீடிங். ஃபர்ஸ்ட் ரீடிங் வந்து பாத்தீங்கன்னா நான் 1 hour 15 minutes முடிச்சிருவேன். செகண்ட் ரீடிங் 30 minutes எடுத்துருவேன். ஸோ ஓவரால் 145 minutes தான் வந்து எனக்கு டைம் வந்து ஸ்பெண்ட் ஆகும் ப்ரிலிம்ஸ்ல. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா யூஸ் லாஜிக்கல் சென்ஸ். இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா புஷ்பாவோட கனெக்ட் ஆகுது. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா என்சிஆர்டி செகண்ட் தீம்ஸ் ஹிஸ்டரி மிடிவல் ஹிஸ்டரியில தீம் 2ல வந்து பாத்தீங்கன்னா அதுல தெளிவா கொடுத்துருப்பாங்க. கேஷ்யூ, பப்பாயா, சில்லி வந்து போர்ச்சுகீஸ் காலத்துல டொபாக்கோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அது தெளிவா போட்டிருப்பாங்க. 4 பேரையும் வந்து போட்டிருப்பாங்க. அதை நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ எனக்கு அது 2 தெரியும். பட் ரெட் சாண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில நேட்டிவா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்னா
புஷ்பா படம் பார்த்தனால தான் தெரிஞ்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா புஷ்பா ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு ப்ரில்யூட் கொடுப்பாங்க. ரெட் சாண்டர்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து வரும். ரெட் சாண்டர் வந்து சேஷாச்சலம் ஹில்ஸ் ஆந்திர பிரதேசத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நேட்டிவா இந்தியாவில் வளருது. அதனாலதான் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஸ்மக்லிங் மார்க்கெட் இருக்கு. ஜப்பான்ல அந்த ரெட் சாண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீணை செய்யறதுக்கு கல்லறை கட்டுறதுக்கு அந்த பெட்டி செய்வாங்க பார்த்தீங்கன்னா காஃபின், அது முதற்கொண்டு பாத்தீங்கன்னா ரெட் சாண்டர்ஸ் வந்து அவங்க ஒரு சாக்ரிஃபிஷ் ஒரு எப்படி சொல்றது ஒரு புனிதத்தன்மையுள்ள விஷயமா வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானியர்கள் வந்து கருதுறாங்க. அதுக்கான மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கு. ஆனா பொருள் ரா மெட்டீரியல் இந்தியாவில தான் அதிகமா வந்து ரெட் சாண்டர்ஸ் வந்து வளருது. நேட்டிவ் டு சேஷாச்சலம் ஹில்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரில்யூட்ல சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரில்யூட நான் கனெக்ட் பண்ணி தான் ரெட் சாண்டர்ஸ் ஒன்லி ஒன்னு கனெக்ட் அடிச்சேன். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ரெட் சாண்டர்ஸ் தான் வந்து கரெக்ட். ஸோ புஷ்பா படம் பார்த்தனால வந்து பாத்தீங்கன்னா ரெட் சாண்டர்ஸை அச்சீவ் பண்ண முடியுது. இதனால எல்லா படத்தையும் பாருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எந்த ஒரு விஷயமா இருந்து பாக்குறப்ப நம்ம அப்சர்வேஷன் டெண்டன்சி இருக்கும் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். அதுல இருந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம கத்துக்க முடியுமா அப்படின்ற ஒரு பார்வையில நம்ம பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு தேடணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு கியூரியாசிட்டி டெவலப் ஆகும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஒரு ஏஎஸ் ஆஃபீஸரும் ஐபிஎஸ் ஆஃபீஸரும் ஒரு சாதாரண பாக்குறப்ப அது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தீர பாக்குறதுக்கான ஒரு ஒரு கியூரியாசிட்டி மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு வரணும் அப்படின்றத எதிர்பார்க்கறாங்கன்றது இந்த டெஸ்ட் மூலமா வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் 100 மில்லியன் ஃபார்மர்ஸ் அப்படின்ற ஒரு கொஸ்டின். 100 மில்லியன் ஃபார்மர்ஸ் இந்த டாபிக்கும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 12 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட கிடையவே கிடையாது. அப்புறம் எப்படி இந்த கொஸ்டின் அட்டன் பண்றது? சிம்பிள். 100 மில்லியன் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1000 லட்சம் ஃபார்மர்ஸ் ஒன்னு சேர்ந்து ஒரு காமனான காசுக்காக வராங்க உலக முழுக்கத்துல இருந்து. அப்போ அந்த காசு எப்படிப்பட்ட காசா இருக்கணும் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ண போறோம். So it is a platform for accelerating transition towards food and water system that are net zero carbon, nature positive, and aims to increase farmer resilience. மேபி ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஸோ கார்பன் எமிஷனை கட்டுப்படுத்தினாதான் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் கட்டுப்படுத்த முடியும். கிளைமேட் சேஞ்ச் கட்டுப்படுத்தினாதான் ஃபார்மர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா விவசாயம் பண்ண முடியும். ஸோ ஓவரால் எல்லா ஃபார்மர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராடான ரீசனுக்காக எல்லாம் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் தான் பிரஸிங் இஷ்யூ எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் வேர்ல்டு வைடா. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒன்று சேரலாம். So 100 million farmers ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. It is international alliance and network of individuals and farmers interested in supporting the strengthening the development of organic animal husbandry. ஆர்கானிக் அனிமல் ஹஸ்பண்ட்ரின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஏப், அதாவது அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்காக எல்லா ஃபார்மர்ஸ் ஒன்று சேர்ந்து வந்து ஒரு விஷயம் பண்ண போறாங்கன்ற அவசியம் கிடையாது. ஏன் சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா, சரி ஆஸ்திரேலியா ஃபார்மர்ஸ் நியூசிலாந்து ஃபார்மர்ஸ் வந்து டைரி ப்ரொடக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தி. இந்தியன் ஃபார்மர்ஸ் தான் நம்ம வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைரி ப்ரொடக்ஷன். பட் பாத்தீங்கன்னா கமர்ஷியலா நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியல. நம்ம சப்சிஸ்டன்ஸ் தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்றது நம்ம பாப்புலேஷனுக்கே கரெக்டா இருக்கு. இப்போ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பால் இறக்குமதி பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஃபார்மர்ஸும் ஒண்ணுன்றப்ப இந்தியன் ஃபார்மர்ஸ் வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து டெய்ரி ஃபார்மர்ஸ் எதிர்த்து போராடுறாங்க. அதனாலதான் நம்ம ரீஜனல் கோஆபரேஷன் ஃபார் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஆர்சிஇபில கூட நம்ம சைன் பண்ணவே இல்லை. முக்கியமா மில்க் ஒரு காரணமா வச்சுதான் நம்ம சைன் பண்ணவே இல்லை. ஏன்னா இந்தியன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஃபார்மர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆஸ்திரேலியன் ஃபார்மர்ஸ் கூட போட்டி போட முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரி காரணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபார்மர்ஸ் ஒன்று சேர வாய்ப்பு கிடையாது. நெக்ஸ்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இன்டெகிரேட்டட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் பில்ட் ஆன் பிளாக் செயின் லைக்ஸ் பையர்ஸ் செல்லர்ஸ் அண்ட் தேர்ட் பார்ட்டி ஸ்டேட் ஃபெசிலிட்டிஸ் குவைக்லி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் கிடையாது. அது ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து ஈனாம்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே பெரிய ஃபார்மர்ஸ் நெட்வொர்க், அதாவது ஆன்லைன் ஃபார்மர் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்னா ஈனாம் தான் சொல்லுவாங்க. அது கவர்மெண்டோடது. எஸ்எஃப்ஏசி ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரிகல்ச்சர் கன்சோர்டியம்னு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதை ரன் பண்ணுது. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஃபார்மர்ஸ் தான் இருக்கிறாங்க. 1000 லட்சக்கணக்கான ஃபார்மர்ஸ் கிடையவே கிடையாது. அது ஒரு காரணத்துக்காக எல்லாரும் இணைகிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா உலகம் முழுக்க இணைகிறாங்களான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ட்ரிவியலான ரீசன். ஸோ அந்த ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நான் பெருசா எடுத்துக்கல. ஃபோர்த் ஆப்ஷன், இட் இஸ் a platform with a mission of encouraging the farmers to form farmer produce organism agribusiness consume thus facilitating access to global open market to sell their products. நெக்ஸ்ட் எஃபிஓ. இன்னொன்று குளோபல் ஓப்பன் மார்க்கெட்ல செல் பண்றதுக்காக வந்து ஏகப்பட்ட ஃபார்மர் ப்ரொடியூஸ் ஆர்கானிசம்ஸ் இதெல்லாம் வந்து ஒன்று சேர்றாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லுக், பிரேசிலியன் ஃபார்மர்ஸ்க்கும் இந்தியன் ஃபார்மர்ஸ்க்குமே ஆகாது சுகர் கேன் ஃபார்மர்ஸ்க்கு. ஏன்னா பிரேசில்ல வந்து பாத்தீங்கன்னா சுகர் கேன் ப்ரொடக்ஷன் ரொம்ப சீப். அங்க சுகர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பா இருக்குது. இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா சுகர் கேன் ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி. ஸோ இந்தியனோட சுகர் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தி. ஸோ பிரேசில இம்போர்ட் பண்ணா இந்தியன் ஃபார்மர்ஸ்க்கு ஆகாது. அப்படி இருக்கப்ப இவங்க எல்லாம் எஃபிஓ, இந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து எஃபிஓ ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட்ல வந்து குளோபல் ஓப்பன் மார்க்கெட்ல விற்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஓப்பன் மார்க்கெட்டுக்கும் ஃபார்மர்ஸ்க்கும் ஒத்தே வராது. ஏன்னா ஃபார்மிங் வந்து பாத்தீங்கன்னா அன்பிரடிக்டபிள் ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ப்ரொஃபஷனல். அங்க வந்து ரெகுலேட் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு லைஃப் சப்போர்ட் மெக்கானிசம் ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஓப்பன் மார்க்கெட்ல விட்டோம்னா வச்சுக்கோங்க, என்ன ஆகும், சப்ளை டிமாண்ட் தான் வந்து ப்ளே ஆகும். அப்போ ஏதாவது பிளட் ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட இருக்க முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, ஃபார்மர் சூசைட் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கிடையாது. ஸோ 100 மில்லியன் ஃபார்மர்ஸ் ஒன்று சேர்ந்து வராங்கன்னா அதுக்கு ஒரு காமனான ரீசன் இருக்கணும். அந்த ரீசன் ப்ரெஸிங் இஷ்யூவாக இருக்கணும். ஸோ இட்ஸ் கிளைமேட் சேஞ்ச். ஸோ நெட் ஜீரோ கார்பன் நேச்சர் பாசிட்டிவ். ஸோ இந்த மாதிரி லாஜிக் சென்ஸை யூஸ் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம்.
அதை பற்றி தனி செஷனாக வந்து பார்த்தீங்கன்னா 2024, 2023, 2022 ப்ரீவியஸ் கொஸ்டின் லைவ் செஷனாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காமன் சென்ஸை யூஸ் பண்ணி லாஜிக்கல் சென்ஸை யூஸ் பண்ணி நான் என்னோட ஓன் கொஸ்டின் பேங்கை வந்து ஓப்பன் பண்ணி வச்சு நான் எப்படி என்ன மாதிரி தாட் ப்ராசஸ் யூஸ் பண்ணி அந்த கொஸ்டின் கரெக்டாக போட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து சால்வ் பண்ணுறேன். ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் அதுக்கடுத்த வீக்கில் ஃபிலிம்ஸ் எக்ஸாம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நான் விட்டுருவேன். ஸோ அந்த கொஸ்டின் அந்த மாதிரி கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செப்பரேட் வீடியோ ஃபார் சிசெட். ஸோ சிசெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நான் வீடியோ போடுறேன். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்ஸ்டியூட்டாக சிசெட் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் சிசெட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 66 தான் வந்து கிளியரிங் கட் ஆஃப். 66 to 70 தான் வந்து பார்த்தீங்கன்னா வட்ட நான் சிசெட் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லுக் நான் இன்ஜினியர் பேக்ரவுண்ட் தான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்க்கு வந்து எனக்கு டைம் அதிகமாக இருக்கும். ஸோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் நான் அட்டன் பண்ணுவேன். அதிகமாக நான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, அது போக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சம்ஸே ஆப்டிடியூடே வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுவேன். ஆப்டிடியூட் சம்ஸே அட்டன் பண்ணுவேன். ஸோ வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஸ் உங்களுக்கு யாருக்காவது மேக்ஸ் வந்து எனக்கு அதிகமாக எனக்கும் வராது. நான் அதனால தான் சிசெட் வந்து வருஷம் ஃபெயில் ஆகிட்டு இருக்கேன். ப்ரிலிம்ஸ் ஜிஎஸ் நல்லா ஸ்கோர் வருது, பட் சிசெட் எனக்கு கிளியர் பண்ண முடியல. ஏன்னா மேக்ஸ் நம்பி நான் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கும் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி வச்சுமே எப்படி வந்து கட் ஆஃபை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனி ஒரு ஸ்ட்ராட்டஜி செஷன் இது மாதிரியே போடுறேன். ஸோ அந்த வீடியோவும் பாருங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. என் கான்டாக்ட் நம்பர் நான் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரிஜினல் கொஸ்டின் செட்டு 2024 ப்ரிலிம்ஸ்ல நான் கொடுத்தது. ஸோ ரஃப் ஒர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நான் எழுதி வச்சுக்கிடுவேன் 84 நான் என்னென்ன ஆப்ஷன் போட்டேன்னு சொல்லிட்டு. இது வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடது வாஜிரம் ஐஏஎஸ் அகாடமியோட ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வச்சு எது கரெக்ட், எத்தனை ராங்கு, எத்தனை 50-50, எத்தனை ஷேர் ஷாட்னு சொல்லிட்டு நான் என்னோட கட் ஆஃப் வந்து நான் டெரைவ் பண்ணேன். ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் 93.35 வந்துச்சு, சில இடத்துல 88 வந்துச்சு. ஸோ இது மாதிரி வேரி ஆகும். ஒவ்வொரு இன்ஸ்டியூட் கொஸ்டின் பேங்க்ல இருக்க ஆன்சர் கீமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேரி ஆகும். யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் வந்து அந்த மாதிரி தான் டஃப்பாக தான் கொஞ்சம் இவ்வளோக்கு ஆஃபீஸர்ஸ் ஐஎஸ்எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் ஒன்றா உட்காந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ஆன்சர் கீயும் வந்து ஆன்சருக்கு என்னென்ன கொண்டு வருவாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வாஜிராம் விசனோட கம்பேர் பண்ணுறப்ப வேரி ஆகும். இது எல்லா இன்ஸ்டியூட்லையும் வந்து வேரி ஆகும். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன் என் கட் ஆஃப் வந்து 88 இருக்கும், சில 93.35 இருக்கும். ஒரிஜினல் கட் ஆஃப் என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். மார்க் ஷீட் இந்த வருஷம் மேக்கு அப்புறம் மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் வந்து ஆன்சர் வந்து சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ இதான் ஒரு இன்ஸ்டியூட். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அகாடமி நம்ம இன்ஸ்டியூட் மட்டும்தான். நம்ம வந்து மேக்ஸிமம் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் மட்டும்தான் இருக்கிறோம். ஆன்லைன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன் காசு மே 10ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் டெஸ்ட் சீரியஸ், அடுத்து மென்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இதுதான் கான்டாக்ட் நம்பர். ஸோ உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கூப்பிடுங்க. சிசெட் பற்றி டவுட் இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க. சிசெட்டோட ஸ்ட்ராட்டஜி செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவேன், இல்லை புதன்கிழமையாக ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருங்க, நோட்டிஃபிகேஷன் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு. ஸோ ஓவரால் இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்ட்ராட்டஜி. பர்சனலாக ப்ரிலிம்ஸ் நான் வந்து 3 டைம்ஸாக கன்சிக்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கட் ஆஃப் மேலே கிளியர் பண்ணதுக்கான மெயின் ஸ்ட்ராட்டஜி இந்த 11 ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணாதான். ஹோப் யூ யூஸ் திஸ் ஸ்ட்ராட்டஜி டு கிளியர் திஸ் டைம் ப்ரிலிம்ஸ். ஸோ ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிராட்டிடியூட் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ யா தேங்க்யூ. சிசெட் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் வந்துடும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிருங்க. தேங்க்யூ.